நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் நான் ஒரு ஷார்ட்ஸில் அந்த போட்டிருந்தோம். இந்த மாதிரி பாஸ்டா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேர், நான் கூட நினைக்கலைங்க இவ்வளோ பேர் அது விரும்புவீங்கன்னு. எல்லாரும் எஸ் நிறைய எஸ். சரி இது செஞ்சு காமிப்போம் அப்படின்னு. நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். ஸோ இது இந்த பாஸ்டானோன்னா நிறைய பேர் கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க, என்னங்க நம்மளுமா பாஸ்டா அதுன்னு வெஸ்டர்ன் சைடு. இது அப்படி இல்லைங்க. ஏன்னா குழந்தைங்க நம்மளுக்கே நிறைய எக்ஸ்போஜர், நிறைய கடைங்க அதெல்லாம் அந்த நாள் மாதிரிலாம் கிடையாது இப்போ. ஸோ குழந்தைங்க விதவிதமாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. அவங்களே பண்ணலன்னா கூட பக்கத்தில் இருக்கிற குழந்தை கொண்டு வரும்போது அவங்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பழக்கம்னா கூட அடுத்த வீட்டு குழந்தை சாப்பிடும்போது அதை அப்படியே பழகிக்கிறாங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறதுல தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு என்ன நல்லதோ அதை நாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ எல்லா நேரமும் நம்ம செய்ய போகிறதில்ல. இந்த ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் நம்மளே இஷ்டமாக சாப்பிட்றோம்ல, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் இது. என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுக்கறதுல தப்பு கிடையாது, செய்யலாம். இன்றைக்கி நான் பண்ணுற ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச வகையில் பண்ணுற ஒரு விஷயம் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்து அது பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் பாஸ்டா இது மாதிரி கிடைக்குதுங்க. ஃபியூஸ்லி கிடைக்குது, அப்புறம் எல்போ பாஸ்டான்னு சொல்லுவாங்க, அப்படி வளைவாக இருக்கும் அந்த பாஸ்டா. விதவிதமாக அது கிடைக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கி வச்சுக்கலாம். நல்ல தண்ணி, இப்போ ஒரு 1.5 கப்பு பாஸ்டா எடுத்தேன். அது தண்ணி நல்ல ஒரு 3-4 கப் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுட்டு இதை போட்டு கொஞ்சம் எண்ணெயும் துளி உப்பியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி எடுத்து கிள்ளுனா நறுக்குன்னு கிள்ள வரணும். ரொம்ப வெந்துடக்கூடாது, வேகாமே இருக்கக்கூடாது. எடுத்தா கிள்ளுனா நல்லா நறுக்குன்னு கிள்ள வரணும். அந்த பதத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக வீட்டில் கார்ன் இருந்தது, அது போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன ப்ராக்கோலியை ஒரு வேக்காடு வேக வச்சுருக்காது, ஒரு அரை வேக்காடு தான் அது. இந்த சைஸ் ப்ராக்கோலி அதை எடுத்து வேக வச்சுட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா தீயை கொஞ்சம் குறைச்சிடலாம். ஆன் பண்ணிட்டேன். தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நம்ம பண்ணுற இந்த குவான்டிட்டிக்கு. அதுக்கு வெண்ணெய் ரொம்ப உருகிடக்கூடாது. இதில் நான் இப்போ தான் இதை கற்றுக்கிட்டேன் விஜயாக்கிட்ட. இது 2 கிராம்பு எடுத்து ஒரு பூண்டில் சொருகி இதை போட்டு வதக்கிடலாமா. நான் வெறும் பூண்டு தான் போடுவேன். இப்போ இதை போட சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அதையும் தான் போடுறோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அது இன்ஃபியூஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாஸ்தா பண்ணோன்னா அந்த கிராம்பு மட்டும் தனியாக கொடுக்க வேண்டாம். அந்த பூண்டில் சொருகி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. முன்னாடி அந்த பூண்டோட அந்த கிராம்பையும் எடுத்துட்டு பாஸ்தா சர்வ் பண்ணும்போது அதோட வாசனை மட்டும் அதில் நல்லா இன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். லேசாக வதங்கிடுச்சு பாரு. அப்போ 2 டேபிள் ஸ்பூன் அது போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. இது கோதுமை மாவு போடணும்னு பிரியப்படுறவங்க கூட, கொஞ்சம் ஹெல்த்தி இதை பற்றி யோசிக்கிறவங்களா இருந்தால் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு என்றைக்கோ ஒரு நாள்ங்கிறதுனால நான் மைதா தான் போடுறேன், எப்பவும் போடுற மாதிரி. அவ்வளோதான். எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க, பாரம்பரியமான சமையலை காமிச்சிட்டு இந்த மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸில் பார்த்த போது தான் இதை கூட விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்காக முழுக்க அதிலே இறங்கிட மாட்டேங்க. இதுலையும் கலந்து தான் காமிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவும் கலந்து தான் காமிப்போம். பாரம்பரிய சமையலோட சில இது இந்த மாதிரி வரும். ஓகே, இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் பால் 4 கப்பு பால் எடுத்து முதல்ல ஊற்றிட்டு அப்படியே கலக்கிடுங்க. டக்குன்னு உடனே கலக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மீதியை ஊற்றலாம். இப்போ இதை தீயை தூண்டிக்கலாம். கொஞ்சம் தீ தூண்டிட்டு தெரிக்குது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சீஸில் உப்பு இருக்கும், வெண்ணெயில் உப்பு இருக்கும். கவனமாக உப்பு போட்டுக்கணும் நம்ம. அது ஒன்று தான். ஆக்சுவலாக என் பேரனுக்கு இந்த சிகப்பாக பண்ணால் பிடிக்கும். அதுக்கு தக்காளி சாஸோ இல்லை தக்காளி வேக வச்சு அரைச்சோ, அவன் தக்காளி வேக வச்சு அரைச்சி போடுவான். நான் கொஞ்சம் சுலபமாக தக்காளி சாஸ் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வெள்ளையாக பண்ணி காமிக்கிறேன். இது பிரியப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம பாஸ்டாலாம் அதில் போடும்போது அந்த சாஸையும் ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூளையும் போட்டு 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது இன்ஸ்டன்ட் பிங்க் சாஸ் பாஸ்தா. பிங்க் சாஸ், ஆமா, அவருக்கு அப்படிதான் கேட்பாரு, பிங்க் சாஸ். அதனால அவங்க அம்மா அப்படிதான் பண்ணுவா. இல்ல, நான் பண்றது இது தனியா, ரெட் சாஸ் தனியா ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் சொல்றேன். தக்காளி எல்லாம் வேக வச்சு தக்காளி பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு ஆனியன், அப்புறம் சம்டைம்ஸ் அந்த குடமிளகாய், ரெட் குடமிளகாய் இருக்குல்ல, அதையும் சுட்டு எடுத்து அதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சு ஆலிவ் ஆயில் போட்டு வதக்கி
அது ஒரு ரெட் சாஸ், நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா தனியா சாப்பிடுறோம்ல, ஆமா அந்த ரெட் சாஸ் தனியா பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஒயிட் சாஸையும் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பிங்க் சாஸ், அவருக்கு அதுதான் பிடிக்கும், பிங்க் சாஸ் பாஸ்தா. நான் கூட வந்து அப்படி குறுக்கு வழிதான் தக்காளி அதையும் போட்டு கலந்து பண்ணிடுவோம், அப்படிதான். அது பண்ணா 2 டிஃபன் பாக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து போகணும். ஆமா, அவருக்கு இந்த பசங்களுக்கு இதை பார்த்தா ஒரு பயங்கர டெம்டேஷன் தான். ஆனா அதுக்கு நம்ம எப்பவுமே கொடுக்க போறது கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. ஆனா இது ஒரு விதத்துல ஹெல்த்தி தான் ஆண்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை பால் குடின்னு சொல்றோம். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம், பால், அப்புறம் ப்ராக்லி கூட கார்ன், ஈவன் பீன்ஸ் அண்ட் கேரட் கூட ஒரு 1 inch ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி லைட்டா தண்ணியில ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்துட்டு இதுல போட்டாங்கன்னா ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்பவும் கிரன்ச்சியா இருக்க கூடாது, நல்லா இருக்கும். ஒரு ஹெல்த்தி தானே அது. ஆனா ஒரு விதத்துல அது சரி, எப்பாவது ஒரு தடவை கொடுக்கணும், ஹெல்த்தி வருஷனா தானே கொடுக்குறோம். அதுலயும் நம்ம வந்து இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கூட நல்லது தானே இப்ப கொதிக்குது. ஆமா, ஆக்சுவலா தருணுக்கு ஸ்கூலுக்கு இது கூட இந்த ஒயிட் சாஸ் பேஸ்ல ரைஸ்க்கு நான் வந்து பன்னீரோட பன்னீர் இல்ல பாலக்கோட ஒரு கிரேவி பண்ணி அனுப்பேன் ரைஸ்க்கு. அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்ப சமைக்கும் போது நம்ம பக்கத்துல நிக்கிறது காப்பி வச்சிருக்கலாம், நிக்கிறது இல்ல. இப்ப இது நல்லா கொதிக்குது, அதனால சரி இப்ப பாத்துட்டு காப்பி வச்சுக்குவோம். நீங்க ட்ரெடிஷனல் குக்கிங் பண்ணுங்க, நம்ம வந்து பசங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் கொஞ்சம் ட்ரெடிஷனல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஆனா ட்ரெடிஷனல் குக்கிங்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இதெல்லாம் அவனுக்கு வெண்டைக்காய் கறி என்னைக்கோ ஒரு நாள் தானே. ஆமா, மேக்ஸிமம் நம்ம ட்ரெடிஷனல் தானே. ஸோ கார்ன் கொஞ்சம், இது வந்து வேக வச்ச கார்ன். நான் வந்து முழு கார்னை வாங்கி வேக வச்சு ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருப்பேன். எப்பாவது தேவைங்கிற போது அதை எடுத்து சுண்டல் மாதிரியோ இல்ல சும்மா சாட் மாதிரியோ பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இது அவ்வளோதான், இது ரெடி ஆயாச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதான் இப்ப போட்டுருவோம். நான் அளவை சொல்லிடலாமே. 4 கப்பு பால் எடுத்திருக்கேன் இதுக்கு. இப்ப சீசனிங் அப்படின்னு சொல்ற, எனக்கு அந்த பாட்டில் எல்லாம் திறந்து அதை எடுக்க வரலப்பா. அதான் டப் டப்புன்னு அந்த மூடியை போட்டு அது கொஞ்சமா கொண்டு தப்பு தப்புன்னு தட்டிக்கிட்டே தெரியணும். இது சில்லி ஃபிளேக்ஸ், அடுத்தது மிக்ஸ்டு ஹர்ப் இல்லையா, இது வந்து திறந்துட்டே போடலாம். இட்டாலியன் மிக்ஸ்டு, அது 2 சைடு இருக்கு. ஒரு சைடு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இல்ல அந்த சைடு ஓபன் பண்ணாங்க. இல்ல வரும் அது வரும். அது சைடு ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல பெருசாவே ஓபனா வரும். அப்ப கொஞ்சமா போட்டுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். போதும். இனி துருவி வச்ச சீஸ் இத கொஞ்சம் இதோட கலந்துக்கிட்டு மேல பேக் பண்றதுக்கு கொஞ்சம் போட்டுட்டோம்னா சரியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுல மிளகுத்தூள் வேண்டாம், ஏன்னா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுருந்தாங்க இல்லையா. அவ்வளவுதான். இப்போ வந்து இதை அப்படியே பாத்திரம் மாத்தி நம்ம பேக் பண்ணிடலாம். ஓகே, இது ஆக்சுவலா பாஸ்தாவா சாப்பிடணும், பேக் பண்ணாம சாப்பிடணும்ங்கறவங்க இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து சாப்பிடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவா வெந்தது தானே. சீஸ் கொஞ்சம் நிறைய போட்டு, ஆமா சீஸ் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பாலோ இல்ல பாஸ்தா வேக வச்ச தண்ணியில கொஞ்சமும். ஆமா, ஆக்சுவலா பாஸ்தா வேக வச்ச தண்ணி நீ எடுத்து வைக்க சொன்னேன். ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப பேக் தான் நாட்டி பண்ண போறோம், அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டா இருக்கும். கிரீமியா சாப்பிடுறவங்க பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஊத்த வேண்டாம். ஆனா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறோம்ல பசங்களுக்கு, அப்போ வெறும் பாலா கொடுத்தா ரொம்ப கட்டி போயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பாஸ்தா தண்ணியும் அதுல ஆட் பண்ணிட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும் போது அவங்களுக்கு இருக்காம இருக்கும். சோ அதனால அது லஞ்ச் பேக் பண்றோம். இவ்வளவு சொல்றாங்க, இன்னும் கேமரா முன்னாடி வரல, பின்னாடி இருந்து கோல்ட் எல்லாம் சரியாகட்டும். அவர் பண்ண சொல்லுங்க, பண்ணி காமிப்ப பாருங்க. ஆமா, கொஞ்சம் கோல்ட் எல்லாம் சரியானோனே பெட்டர். ஆமா, வெயிட் பண்ணி வந்துருவோம். சாரி நேர்கள்கிட்ட பண்ணிக்கங்க, இது ஒவ்வொருத்தரையும் நடக்குதுங்க. ஏன்னா எனக்கு மாத்திக்க முடியலங்க, திடீர்னு என்ன போஸ்ட் கொடுக்குற வேலை வர மாட்டேங்குது. இதுலயே பாத்தீங்கன்னா ஜெயாடிவிலே போய் நிப்பேன். என்ன பண்ண, ஆமாமா நம்ம சொல்லும் போது போடுங்கன்னா தபக்குன்னு கொட்டிட்டேன். மகேஷ் ஜாஸ்டர் பண்ண மாதிரி அது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பழக்கம் போக மாட்டேங்குது. தொட்டில் பழக்கம் அவ்வளவுதான். சோ இது இப்ப வந்து இதுல போட்டுடலாம். பரவாயில்ல, நம்ம சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கலாம், நீங்க எப்படி வேணா பண்ணுங்க. அதான் இது கரெக்டா இருக்கு. இப்போ இதை மட்டும் வடிச்சு போட்டுடலாம். போட்டுட்டு மேலே சீஸை போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது. அவன் ஸ்கூல்லேருந்து வர நேரத்துக்கு இது பேக் ஆகி ரெடியாக நிற்கும்.
ஆக்சுவலா ஆண்டி பண்ற ஆப்பிள் வீட்ல நிறைய இருந்ததுன்னா ஆப்பிள் அது என்ன பேரு ஆப்பிள் பை. ஆமா இந்த பேக் டிஷ் பார்த்தா எனக்கு ஞாபகம் அதுல ஆப்பிள் பை பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பிள் பை பிடிக்கிறவங்க சொல்லுங்க, we'll do it. இதுதான் சூப்பர் பிசினஸ் உமன் சொல்றது. சந்தடி சாமி சொல்லிட்டா பாருங்க. இல்லைங்க ஆண்டி, அது வந்து நம்ம நீங்க ஸ்பெஷலா பண்ணுவீங்கன்னா சாப்பிட்டு நான் சொன்னா தானே தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி அவனுமே சொல்லுவான். இல்ல அதுவும் இல்லாம நம்ம வெளியில டெசர்ட்ஸ் வாங்குறதுக்கு வீட்லயே ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் டெசர்ட்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பசங்க லைக் ஆனா அதுலயுமே நம்ம அப்படிதானே பண்றோம். எனக்கும் ஆப்பிள் பை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடணும் போல இருக்கு. வேணும்னு சொல்லுங்க, நான் ஆப்பிள் பை சாப்பிடுறேன். தேங்க்யூ. யாராவது என்ன பார்க்க வரவங்க 4 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். 4 ஆப்பிள் தானே நானே வாங்கிட்டு அதை செஞ்சிரு முதல்ல. இப்ப ஆனா சௌரியம், போன் பண்ணா போயிட்டு வாசல் நிக்குது. எங்க அப்பா எழுதின மாதிரி தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. சரி, இப்ப இது மேல சீஸ் போடுறேன். அப்பா எழுதுறது நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, இந்த மாதிரி வரிசையா எல்லாமே ஒவ்வொன்றும் அமேசான்ல இருந்து எல்லாத்தையும். நைஸ். நம்ம பிக் பாஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணா டப் டப்னு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, ரொம்ப சௌகரியமா இருக்கு. ஸோ இது பசங்களுக்கு சம்மர் ஸ்பெஷல் வீட்ல இருப்பாங்கல்ல, ஆமா, அப்போ பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ஜாய். அவ்வளோதான். இது நல்லா, அதாவது 160 டிகிரிஸ்ல ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் வேண்டாம் பார்க்கணுன்னா மேலே கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அவன் எதுவும் ப்ரீ ஹீட் பண்ணணுமா ஆண்டி? ஆமாம்மா, அவன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளேலாம் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்க இருக்கும். கப்பில் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்ன இதில் இன்னொன்று என்னென்னா, ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் இதோட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம். ஸோ அவ்வளோதான், ரெடிப்பா. பேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஃபோட்டோ மட்டும் போடலாமா? ஓகே, காட்டணும்ல உங்களுக்கு எப்படி பேக் பண்ணிருக்கோம். ஆமா, அதனால பேக் பண்ணி காமிச்சிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். டபக்குன்னு ஓடி போகும். ஓகே ஆண்டி, பேக் பண்ணிட்டு வாங்க. இப்போ அவன்ல வச்சு பேக் பண்றோம். இது என்னோடது ஹாலோஜன் அவன் சொல்லுவாங்க. இது வந்து துபாயில் நான் போயிருக்கும்போது பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரீ ஹீட் பண்ணால் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 1 நிமிஷம் அந்த மாதிரி தான் ப்ரீ ஹீட் பண்ணலாம். மற்றபடி டேரெக்டாக தான் வைக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து என்ன வேணால், அதாவது பேக் பண்ணுற ஐட்டம் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்கனால இதை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ரெண்டாவது அன்னைக்கு வந்து ஆஃபரில் இது வெறும் 900 ரூபாய்க்கு போட்டிருந்தான். கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு தான். சரி பரவாயில்ல, வாங்கி தரேன், மாப்பிள்ளை வந்து வாங்கிக்கிங்க, நல்லா தான் இருக்கும்னாங்க. ஸோ அதை வச்சு வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருந்தது. இப்போ ஆயிடுச்சு, 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப ரெகுலர் யூஸர் கிடையாது, அதனால அது எப்போது வேணுங்கிறப்போ இந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஹாலஜன் அவன் நீங்கள் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி கம்ஃபர்டபுள். ஆனால் அதே சமயம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு இதில் கஷ்டம். ஸோ ரெடி ஆயாச்சு. நான் அவன்லேருந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நல்ல ஒரு பேக் டிஷ்ஷு ஆக்ரிட்டன்ஸில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி வெறும் காலிஃப்ளவர் வச்சு பண்ணால் ஆக்ரிட்டன் சொல்லுவாங்க. இதுவும் அந்த பேரா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்து பேக் டிஷ்ஷுன்னு வச்சுருக்கோம். அதுதான் இன்றைக்கி பாஸ்டா பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் அது எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் செஞ்சு காமிக்கிறேன், அல்லது கற்றுக்கிட்டாவது பண்ணுறேன்னு நான் எப்பவும் சொல்வேன் இல்லையா, அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டாவது பண்ணிடுறேன். ஆண்டி இதில் லெசானியா ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம்ல? சூப்பர். லெசானியாவும் மோரலஸ் இதே மாதிரி தான். அந்த பாஸ்தா வந்து ஷீட்டா ஆக்சுவலி நம்மளே பண்ணலாம். லெசானியா ஷீட் நான் பண்ணியிருக்கேன் முந்தி, அதையும் பண்ணி காமிப்போம். அதுவும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் அப்படின்னா ரொம்ப தெரியலனாலும் ஓரளவுக்கு கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தெரிஞ்சது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். போதுமா? ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.